எல்லாரும் தங்களோட இஷ்டம் போல விளையாண்டு தங்களோட விடுமுறை நாட்களை மகிழ்ச்சியா கழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்துல ஒரு நாள் காலையில கொக்கு, ராஜு, ஜக்கு, முட்டு இந்த நண்பர்கள் 4 பேரும் ஒரு நதிக்கரையில சந்திச்சுக்கிட்டாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம காட்டுல ஒரு இடத்துல வெள்ளரி பழம் நிறைய பழுத்திருக்கு. அந்த இடம் எனக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஜக்கு ஜக்கு, எனக்கு வெள்ளரி பழம்னா ரொம்ப பிடிக்கும். ஜக்கு, நானும் வெள்ளரி பழம் சாப்பிடுவேன், என்னையும் அங்க அழைச்சிக்கிட்டு போ. ஜக்கு சின்ன வயசுல இருந்து சுயநலமா இருக்க ஆசைப்படுறவன் விளையாட்டுல கூட தான் அவுட் ஆயிட்டா அவுட் ஆனதை ஒத்துக்கவே மாட்டான். உங்களுக்கெல்லாம் வெள்ளரி பழம் தானே வேணும், கண்டிப்பா கொடுக்கறேன். நான் கிரிக்கெட் விளையாடுறப்ப அவுட் ஆயிட்டேன்னா பேட்டை உடனே வாங்கிக்கிறீங்கல்ல, உங்களுக்கெல்லாம் சரியான பாடம் கத்து கொடுக்கறேன். சரி, அப்பனா எல்லாம் கிளம்புங்க, நான் உங்களை இப்பவே அந்த இடத்துக்கு அழைச்சுக்கிட்டு போறேன். ஜக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் போய் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். நான் கூட எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வரணும். இவங்களை இப்ப வீட்டுக்கு அனுப்புனா நான் ஜக்கு கூட போறேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வந்துருவாங்க. அப்படி சொல்லிட்டு வந்துட்டா அது நமக்கு தான் ஆபத்து. இங்க பாருங்க, அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது, நாம இப்பவே கிளம்பி ஆகணும். வர இஷ்டம் உள்ளவங்க மட்டும் வாங்க, இஷ்டம் இல்லாதவங்க இங்கேயே இருங்க. கொக்கு, முட்டு, ராஜு இவங்க 3 பேருமே பேட்ல உள்ளவங்களுக்கு தெரியப்படுத்தாம ஜக்கு பின்னால பறந்து போக ஆரம்பிச்சாங்க. ஜக்கு இப்படி அழைச்சிட்டு போன வழி ரொம்பவும் அடர்த்தியான காடா இருந்தது. இந்த மாதிரி இடத்தை எல்லாம் இவங்க 3 பேரும் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. ஆனா ஜக்கு அப்படி இல்லை. எல்லாரும் படிக்கிற நேரத்துல ஜக்கு வெட்டித்தனமா அந்த காட்டில சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருப்போம். அதனால அந்த காட்டுல உள்ள எல்லா வழியும் அவனுக்கு தெரிஞ்சிருந்தது. இப்படி நண்பர்கள் 3 பேரும் அழைச்சிட்டு வந்த ஜக்கு ஒரு பெரிய மடைப்பாங்கான இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். பிறகு அங்கிருந்து ஒரு பெரிய மரத்துல இவங்களை உட்கார வச்சோம். ஜக்கு, வெள்ளரி பழங்கள் எங்க இருக்குன்னு சொல்லு, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஆமாம் ஜக்கு, நாம ரொம்ப தூரம் பறந்து வந்துட்டோம், எனக்கு ரொம்ப பசிக்குது. இப்ப நான் ஏதாவது சாப்பிட்டே ஆகணும். நண்பர்களே, நான் போன தடவை வந்தப்ப வெள்ளரி பழம் இந்த இடத்துல தான் இருந்தது, ஆனா இப்ப இல்ல. சரி, நீங்க எல்லாரும் இங்கேயே உட்காந்துருங்க, நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்த்துட்டு வரேன். ஜக்கு, இரு, நாங்களும் உன் கூட வரோம், எங்களை தனியா விட்டுட்டு போகாத. எப்படி சொன்ன ஜக்கு அங்கிருந்து பறந்து போக ஆரம்பிச்சான். இப்பதான் என்னோட மனசு நிம்மதியா இருக்கு. நீங்க எல்லாரும் இந்த காட்டுக்குள்ள உட்காந்து அழுதுகிட்டே இருங்க. எதிர்பார்த்து ரொம்ப நேரம் காத்திருந்தாங்க. ஆனா ஜக்கு வர மாதிரியே தெரியல. பிறகு ஜக்குவை குரல் கொடுத்து கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனா குக்கு இப்படி குரல் கொடுத்ததுக்கு எந்த பதிலுமே இல்லை. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த காட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சது. ஏற்கனவே ரொம்பவும் பயத்துல இருந்த இவங்க 3 பேருக்கும் இந்த மழை ரொம்பவும் கஷ்டத்தை கொடுத்தது. ஒரு வயதான கழுகு ஒண்ணு அந்த பக்கமா பறந்து வந்துச்சு. இப்படி பறந்து வந்த அந்த கழுகு 3 சின்ன பறவைகள் ஒரு மரத்து மேல உட்காந்துருக்கத பாத்துடுச்சு. அடடா, இந்த மாதிரி மழை பெய்யற சமயத்துல 3 சின்ன பறவைகள் நமக்காக காத்திருக்கிறது பெரிய விஷயம்தான். நாம நேரடியா இப்ப போய் அந்த பறவைகளை வேட்டையாடலாம். ஏதாவது ஒரு பறவையை மட்டும்தான் நம்மளால வேட்டையாட முடியும். நாம புத்திசாலித்தனமா ஏதாவது யோசிச்சு செயல்பட்டா இந்த 3 பறவையையும் நம்மளுடைய இரையாக்கிக்க முடியும். இப்படி யோசிச்சு அந்த வயதான கழுகு பிறகு நண்பர்கள் 3 பேரும் உட்கார்ந்து அந்த மரத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. குழந்தைங்களா, ஏன் இப்படி மழையில நனைஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்க? என் வீடு பக்கத்துலதான் இருக்கு. இன்னைக்கு என்னோட விருந்தினரா என் வீட்டுக்கு வாங்க. நீங்க விளையாட எங்க வீட்டுல நிறைய விளையாட்டு பொருட்கள் இருக்கு. அப்புறம் நான் உங்களுக்கு இனிப்பான மிட்டாயும் வாங்கி தருவேன்.
இங்க பாருமிட்டு, இந்த கழுகு ஆண்டி நமக்கு ஆசை காட்டுறாங்க. நாம இவங்க பேச்சுல மயங்கி அவங்க வீட்டுக்கு போகவே கூடாது. ஆமா, அப்படி போனா இந்த ஆண்டி நம்மள கொன்னு தின்னுடுவாங்க. இந்த கழுகு கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்ச கொக்கு பிறகு இப்படி பேச ஆரம்பிச்சான். கழுகாண்டி, எங்க அப்பா அம்மா எல்லாரும் இங்க பக்கத்துல உள்ள மரத்துல தான் உட்கார்ந்திருக்காங்க. நீங்க இங்கேயே இருங்க, நாங்க போய் அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துடுறோம். அடடா, நாம தான் புத்திசாலின்னு நினைச்சா இந்த குழந்தைங்க நம்மளை விட புத்திசாலியா இருக்காங்க. இப்ப என்ன பண்றது? குழந்தைங்களா, இந்த மழையில பறந்து போய் நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? நானே போய் உங்க அப்பா அம்மாவை பார்த்து சொல்லிட்டு வந்துடுறேன். இப்படி சொன்ன அந்த கழுகு பிறகு அங்கிருந்து பறந்து வந்து ஒரு மறைவான இடத்துல உட்கார்ந்திருந்தது. கொஞ்ச நேரம் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு மறுபடியும் அந்த குழந்தைங்க கிட்ட போய் உங்க அப்பா அம்மா உங்களை அழைச்சிக்கிட்டு போக சொன்னாங்கன்னு சொன்னா அவங்க எல்லாம் ஏமாந்து நம்ம கூட வந்துருவாங்க. கழுகு அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த மரத்துல உட்கார்ந்திருந்த குழந்தைங்களோட நினைப்பு வேற மாதிரி இருந்தது. இங்க பாருங்க, அந்த கழுகு திரும்பி வர்றதுக்குள்ள நாம இந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகணும், இல்லன்னா நம்ம உயிருக்கு ஆபத்து. குக்கு, நாம இப்ப எந்த பக்கம் பறந்து போகணும் எனக்கு எதுவுமே புரியல. இங்க பாருங்க, நாம இந்த திசையில இருந்து தான் ஜக்கு கூட பறந்து வந்தோம், அதனால அதே திசையில பறந்து போவோம். இப்படி நினைச்ச குழந்தைங்க 3 பேரும் அங்கிருந்து ரொம்பவும் வேகமா பறக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி பறந்து வந்த அவங்க இப்ப கழுகு இருந்த இடத்தை விட்டு ரொம்ப தூரம் தாண்டி வந்துட்டாங்க. இப்படி பறந்து வந்த இவங்க 3 பேரும் ஒரு மரத்தடியில ஓய்வு எடுக்கிறதுக்காக உட்கார்ந்தாங்க. அந்த சமயத்துல அந்த பக்கமா நடந்து வந்துட்டு இந்த 3 சின்ன பறவைகளையும் பார்த்துட்டாரு. அடடா, 3 சின்ன பறவைகள். இவங்களுக்கு சரியா பறக்க கூட தெரியாது. இவங்களை இன்னைக்கு எப்படியாவது பிடிச்சு இந்த கூண்டுல அடைச்சிட்டு போயிடணும். இப்படி நினைச்ச அந்த வேடன் வேக வேகமா அந்த பறவைகள் உட்கார்ந்து அந்த பக்கம் நடந்து வர ஆரம்பிச்சாரு. இப்படி வேடன் நடந்த பிறகு அந்த பக்கமா திரும்ப உட்கார்ந்து அந்த ராசி பார்த்துட்டான். நண்பர்களே, சீக்கிரம் கிளம்புங்க, ஆபத்து. நம்மளை பிடிக்கிறதுக்கு கையில கூண்டோடு மனுஷன் ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு. உடனே நண்பர்கள் 3 பேரும் அந்த இடத்தை விட்டு வேகமா பறக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி பறந்தவங்க அந்த இடத்தை விட்டு தூரமா வந்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியா பெருமூச்சு விட்டாங்க. இன்னைக்கு நம்ம யார் முகத்துல முழிச்சோம்னே தெரியல, ரொம்ப கஷ்டப்படுறோம். நிக்கு, இப்படி நாம கஷ்டப்படுறதுக்கு காரணம் யாரோட முகமும் கிடையாது, நல்ல எண்ணம் இல்லாத ஜக்கு கூட நாம நண்பனா பழகுனதுதான் காரணம். இப்படி பேசிக்கிட்டே பறந்து வந்தவங்க 3 பேரும் அங்கிருந்து ஒரு பெரிய மரத்தை பார்த்தது சந்தோஷமானாங்க. குக்கு, அங்க பாரு, அங்க பெரிய வேப்ப மரம் தெரியுது. இந்த மரத்துக்கு பக்கத்துல தான் நம்மளோட வீடு எல்லாம் இருக்கு. ஆமா ஆமா, இதுக்கப்புறம் நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம வீடு பக்கத்துல வந்துருச்சு. நண்பர்களே, நாம மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்து சேருவோம்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்படி வந்த அவங்க 3 பேரும் தன்னுடைய வீட்டு வாசல்ல உட்கார்ந்து அந்த ஜக்குவை பார்த்துட்டு அவங்க கிட்ட போனாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கொடுத்த டாஸ்க் எப்படி இருந்தது? ரொம்பவும் கஷ்டமா இருந்ததா? இங்க பாரு ஜக்கு, நீ கொடுத்த டாஸ்க் கஷ்டமா தான் இருந்தது. இருந்தாலும் நாங்க 3 பேரும் ஒத்துமையா இருந்ததால வெற்றியோட திரும்பணும். ஆனா எங்க உயிரோட விளையாடுற உன்கிட்ட இதுக்கப்புறம் நாங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கவே மாட்டோம். ஆமா, உன்ன மாதிரி ஒருத்தரோட ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்கு எல்லாம் தேவையே இல்ல. இப்படி பேசினாங்க 3 பேரும் பிறகு தன்னோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. தான் நடந்துகிட்ட விதத்தால தன்னுடைய 3 நண்பர்களும் தன்னை விட்டு பிரிஞ்சு போறதை நினைச்ச ஜக்கு நாம செஞ்சது தப்புன்னு அப்பதான் உணர ஆரம்பிச்சான். Like, share and subscribe. Bye cuties, bye.